அனைவருக்கும் அன்பான பகல் வணக்கங்கள். ஒவ்வொருவராக அவரவர் என்று சொல்லி போய்கொண்டிருந்தால் சாப்பாடு ஆறி போய்விடும் என்கிற சூழ்நிலையில் நிகழ்ச்சியாக சூடாக நடக்கணும். நீங்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அது மிக அற்புதமாக நான் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சொல்லுகிறேன். இனி ஒரு மனிதன் இந்த மாதிரி ஒரு மண்டல மாநாடை நடத்தவே முடியாது. நீங்கள் எழுதி வைத்துக்கோங்க. இதுக்கு மீறி ஒரு ஆள்லாம் சொல்ல முடியாது. 26 பக்க இன்விடேஷன் பாருங்கள். நம்ம கல்யாணத்துக்கே 2 பக்கம் தான் போட்டோம். 26 பக்கம் வச்சு ஒரு இன்விடேஷன் அடிச்சிருக்காருன்னா அது ஒன்று இருந்தால் போதும், தலகாண மாதிரி அடித்து படுத்துக்கலாம். ரொம்ப சந்தோஷமாக எப்படி கவர்னிக்கார் பாருங்கள். எல்லா லேடிஸுகளுக்கும் சேர வாங்கி கொடுத்தார். நான் கூட கேட்டேன், நம்ம கொடுப்பீங்களே என்னமோ அப்படின்னு கேட்டால் இல்லை லேடிஸுக்கு மட்டும் தான் கொடுப்பேன்ருக்காரு. அது இத்தனை பாரதி கண்ட புதுமை பெண்கள், புதுமையான பெண்களை எல்லாம் இங்கே தேர்வு செய்து அவர்கள் எல்லாம் அவரை வாழ்த்திருக்காருன்னு சொன்னால் அவருடைய பணி மேலும் சிறக்க வேண்டும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாரதியை பற்றி யாராவது பேசினாங்கன்னா கேட்பதற்கு நன்றாக இருக்கும். அந்த வகையில் அவரை பற்றி ஒரே ஒரு செய்தி, அவர் திருவண்ணாமலை போயிருந்த போது ஜூவுக்கு போனார். ஜூவில் போய் பார்த்துட்டு வரும்போது டைம் முடிஞ்சு போச்சு, வெளியே போங்கன்னு சொன்னார். அப்போ இவர் பாரதியார் நேராக போய் சிங்கம் அந்த இதுக்கு அங்கேயே கூண்டுக்கிட்டே நின்றார். நான் எனக்கு திறந்து விட நான் உள்ளே போய் சிங்கத்தோடு பேசிவிடணும். அவன் செவ கேட்டேன், ஏன் என்னையே பைத்தியதான் இருக்குது, சிங்கத்துக்குள்ள கூண்டுக்குள்ள வச்சுருக்க, நீ போய் உள்ளே போகிறேன். அவன் ராஜா காட்டுக்கு ராஜா, நான் பாட்டுக்கு ராஜா, நாங்கள் இருவரும் பேசிக்கொள்வோம் என்ன தைரியமாக பேசினான். அம்மா எழுதியிருக்காங்க அவங்களுடைய புத்தகத்தில். உள்ளே போய் அவளை பாதுகாப்பாக அந்த சிங்கத்தோடு பேசியிருந்திருக்கார். அந்த துணிவும் அதோடைய மன தெளிவும் நமக்கும் வர வேண்டும் என்று தான் அவர் எழுதியிருக்க வார்த்தை புத்தகங்களெல்லாம் தயவுசெய்து படிக்க வேண்டும் என்பதுதான் பெண்களுக்கு நான் கேட்டுக்கிறது. நீங்கள் ஆண்களே நம்பாதீங்க. ஆமாம், ஆண்களே நம்பாதீங்க. பெண்கள் உங்களை பற்றி தான் நிறைய எழுதியிருக்கார் பாரதியார். ஆகவே அந்த புத்தகங்களை வாங்கி நீங்களும் பெருமைப்பட, இந்தியாவும் பெருமைப்பட, தமிழ்நாடும் உயர்வதற்கு நீங்கள் உதவ வேண்டும் என்று கேட்டு வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.